ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகள் ஆனது அக்டோபர் 4, 2024 அன்று துவங்கி அக்டோபர் 12, 2024 வரை நடைபெற உள்ளது. விசேஷமாக கருதப்படும் கருட சேவையானது 8 அக்டோபர் 2024 அன்று நடைபெறும் என தேவஸ்தான நிர்வாகத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் அமரக்கூடிய பார்வையாளர் மாடங்கள், பக்தர்களுக்கு தண்ணீர், உணவு, கழிப்பிடம் போன்ற வசதிகள் அனைத்தும் தேவைக்கு ஏற்ப செய்திட முடிவெடுத்துள்ள தேவஸ்தான நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று ஆய்வுகளும் செய்து வருகின்றார்கள். திருவிழா காலங்களில் பக்தர்கள் தங்கு தடையின்றி வந்து செல்ல போதிய போக்குவரத்து வசதிகள், பக்தர்கள் தங்குவதற்கான உறைவிடங்கள், அவர்களுக்கான பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் இந்நிகழ்ச்சிகளை கண்டு தரிசிக்க பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றதனால் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க தேவஸ்தான நிர்வாகம் ஆந்திர போலீசுடன் இணைந்து போதிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டு தற்பொழுது அதற்கான பணிகளை துவங்கி செய்து வருகின்றார்கள். மேலும் விசேஷ காலங்களில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் மற்றும் உற்சவங்கள் குறித்து ஆலோசனைகளும் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக உற்சவங்கள் நடைபெறும் கோயிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளிலும் மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு போதிய பாதுகாப்புடன் இருக்கின்றதா என்று அதிகாரிகள் அடங்கிய குழுவினரால் ஆய்வுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் கொரோனா பெருந்தொற்று பரவிய காரணத்தினால் பக்தர்களுக்கு திருநாமம் இடும் சேவைகள் சில ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சேவைகள் செப்டம்பர் 6, 2024 முதல் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், 300 ரூபாய் சிறப்பு தரிசன வரிசை, சுபத்தம் மற்றும் வராகசாமி திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள பகுதிகளில் தன்னார்வலர்கள் மூலமாக பக்தர்களுக்கு திருநாமம் இடும் சேவைகள் துவங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக சாமி தரிசனம் செய்ய ஏதுவாக வழங்கப்படும் SSD டோக்கன்கள் வாரத்திற்கு 1,05,000 டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 1,65,000 டோக்கன்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டு தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன. லட்டு பிரசாத விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் களைய இனி ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டு பிரசாதங்கள் விநியோகம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வ தரிசனம் உட்பட 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் வரை அனைத்து தரிசனங்களுக்கும் கோயில் சார்பாக இலவசமாக 1 லட்டு வழங்கும் நிலையில் தரிசனம் செய்த பக்தர்கள் 1 லட்டுக்கு கூடுதலாக 50 ரூபாய் செலுத்தி இருப்புக்கு ஏற்ப கூடுதலாக வாங்கிக் கொள்ளலாம் என்று தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. சுவாமி தரிசனம் செய்யாமல் பிரசாதம் மட்டும் வாங்க வரும் பக்தர்கள் லட்டு கவுண்டர்களில் அவர்களுடைய ஆதார் கார்டை சமர்ப்பித்து 1 லட்டுக்கு ரூபாய் 50 செலுத்தி 1 ஆதார் அட்டைக்கு 2 லட்டுகள் தினந்தோறும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேவஸ்தான அதிகாரிகள் குழு முடிவெடுத்துள்ளார்கள். இதனிடையே சென்னை, பெங்களூரு, வேலூர் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் திருமலை தேவஸ்தான தகவல் மையங்களில் இனி லட்டுக்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும், திருமலை தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயில்களிலும் லட்டு பிரசாதம் விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஒரு நாளைக்கு 3,50,000 லட்டுக்கள் உற்பத்தி செய்யும் நிலையில் தோராயமாக 1,00,000 லட்டுக்கள் முறைகேடான வகையில் விநியோகிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்ததனால் இந்த நடவடிக்கையை தேவஸ்தான அதிகாரிகள் குழு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி அன்று திருமலையில் நடைபெற்ற டயல் யுவர் EO என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைமை அதிகாரி ஷாமலா ராவ் அவர்களிடம் பக்தர்களால் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அலிப்பிரியில் மீண்டும் திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், லட்டு பிரசாதத்தின் சுவையையும் தரத்தை மேலும் கூட்ட வேண்டும், அன்னதானத்தில் வழங்கப்படும் உணவின் தரத்தை மேலும் கூட்ட வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் அன்னதானம் உண்ண செல்வதற்கு சிறப்பு வழிகள் அமைத்து தர வேண்டும், பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்கள் தேவஸ்தானத்தால் வழங்கப்படும் விடுதிகளில் தங்குவதற்காக தற்பொழுது திருமலையில் உள்ள CRO ஆபீஸில் பதிவு செய்வதைப் போலவே ஸ்ரீவாரி மெட்டு பகுதியிலும் கீழ் திருப்பதி பகுதிகளிலும் கவுண்டர்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சில கோரிக்கைகள் பக்தர்களால் போன் மூலம் முன்வைக்கப்பட்டன. கோரிக்கைகளுக்கு பதிலளித்த அவர் அலிப்பிரியில் மீண்டும் சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், லட்டு பிரசாதத்தின் தரத்தை உயர்த்துவதற்காக பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் முக்கியமானதாக கருதப்படும் நெய்யின் தரத்தை ஆய்வு செய்ய 4 பேர் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நெய்யின் தரத்தை ஆய்வு செய்ய திருமலையில்
ஆய்வு கூடம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்த அவர் ஆய்வு கூடத்திற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய பால்வள துறையின் சார்பாக சுமார் 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் நன்கொடையாக இந்த ஆய்வகம் டிசம்பர் 2024 முதல் திருமலையில் செயல்படும் என்றும் கூடுதலாக தெரிவித்த தலைமை அதிகாரி, அன்னதானத்தில் பரிமாறப்படும் உணவின் தரமும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தரம் உயர்த்தப்படும் என்றும் கூடுதல் தகவலாக தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வழிகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இத்திட்டம் செயல்படுத்த போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்த தலைமை அதிகாரி ஷாமலா ராவ் அவர்கள் திருமலையில் நடைபெற இருக்கின்ற வருடாந்திர பிரம்மோற்சவத்திற்கான சிறப்பு மலரையும் வெளியிட்டார். டிசம்பர் மாதத்திற்கான இணைய வழி முன்பதிவு செய்யும் டிப் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் முன்பதிவுகள், பல்வேறு ஆர்ஜித சேவைக்கான முன்பதிவுகள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம் மற்றும் தங்குவதற்கான முன்பதிவுகள், 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் மற்றும் விடுதியில் தங்குவதற்கான முன்பதிவுக்கான தேதிகள் விரைவில் தேவஸ்தான அதிகாரிகளால் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருமலை மற்றும் திருப்பதியில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து வாராந்திர மற்றும் மாதாந்திர தகவல்களை பெற எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய.